குட் ஈவினிங், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்கை பிஎம்சி. இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஒரு பில்டிங்கோ அல்லது வீடோ வாங்கும்போது நம்ம எந்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணணும், எதெல்லாம் நமக்கு தெரியணுங்கிறத பற்றின ஒரு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ இன்றைக்கி இதில் வந்து பேச போகிறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் வீடு வாங்கும்போது ஒரு எலிவேஷன் ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்க்குறாங்க. எலிவேஷன் நல்லா இருந்தால் உடனே அந்த வீடு பிடிச்சி போய் எக்ஸிட் ஆயிடுறாங்க. அதேமாதிரி ஒரு பில்டிங் அதே மாதிரி தான். ஸோ ஒரு வீடோ அல்லது ஒரு பில்டிங்கோ நீங்கள் வந்து எலிவேஷன் மாத்திரம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நிறைய பில்டர் என்ன பண்ணுறாங்க, எலிவேஷன் நல்லா பெயிண்ட் பண்ணி நல்லா டைல்ஸ் ஒட்டி அதை மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. பட் வேறஸ் அதை தாண்டி ஒரு வீட்டுக்குள்ளே வந்து டெக்னிக்கலான விஷயங்கள் நிறைய இருக்குது. லைக் ஒரு ஃபவுண்டேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க, அது என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த பில்டிங்குள்ளே என்ன ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இதெல்லாம் ஒரு கஸ்டமருக்கு தெரியணுங்கிறது அவசியம் கிடையாது. பட் வேறஸ் இதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியர் வச்சு நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு வீடு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி செட் ஆகும். வேறஸ் நீங்கள் போய் ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு 15 lakhs rupees கார் வாங்கும்போது ஒரு சேல்ஸ் பர்சன்கிட்டயோ அல்லது கார் ஸ்பெஷலிஸ்ட்கிட்டயோ போய் அந்த காரில் இருக்கிற ஃபீச்சர்ஸ், அதில் இருக்கிற அட்வான்டேஜஸ், அதை பற்றி எல்லாமே தரவாக கேட்குறோம். எவ்வளோ ஷோரூம் போகிறோம், எவ்வளோ டீட்டெயில் கேட்குறோம். பட் வேறஸ் வீடுன்னு பார்க்கும்போது என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு போனோன்னே நம்ம எலிவேஷன் பார்க்குறோம். எலிவேஷன் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் பார்க்குறோம். உள்ளுக்குள்ளே பார்க்குறாங்க சில பேர், டீட்டெயிலாக போய் போகிறது கிடையாது. ரூம் சைஸ் இதெல்லாம் ஜென்ரலாக அவங்களுக்கு தெரியுது பார்க்குறாங்க. பட் அந்த பில்டிங்குள்ளே யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ், அவங்க யூஸ் பண்ண குவாலிட்டி, இதெல்லாமே கூட நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு வந்து நிறைய டெஸ்ட் மெத்தட் இருக்குது. ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஜினியர் வச்சு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த பில்டிங் நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நீட்டாக ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஆனால் நமக்கு அந்த ஃபோக்கஸ் நம்ம நிறைய பேருக்கு அது கிடையாது. ஸோ இனிமேலாவது நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடியோ அல்லது கட்டும் போதோ ஒரு டெக்னிக்கலான விஷயங்களை இன்னுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எலிவேஷன் பண்ணுங்க. பட் வேற டெக்னிக்கலான விஷயங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லைஃப் லாங் நம்ம இருக்க போகிற வீடு, நமக்கு 1 கோடி ரூபாய் 50 லட்ச ரூபாய் எவ்வளோ அவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நிறைய பேர்த்தோட லைஃப் பாதி லைஃப் அதுக்குள்ளேயே ஏர்ன் பண்ணி வீடுக்காகவே நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னா நம்ம ஒரு இன்ஜினியரையோ அல்லது யாராவது ஒரு கன்சல்ட் பண்ணி நமக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுனா இன்னுமே அந்த வீடு நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணுங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல ஒரு விஷயம். ஸோ ஃபர்தராக இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு, ஏதாவது என் கூட இதை பற்றி பேசணுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் என்னோட லிங்க்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி என் கூட பேசலாம். வேறு ஏதாவதுனாலும் நீங்கள் அதை பற்றி கேட்கலாம் எப்போ வேணாலும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.